அதால தான் இன்றைக்கு கவலை ஒன்று வந்தால் என்ன செய்யும்? கல்வியில் ஒரு கஷ்டம் ஒன்று வந்து என்ன செய்வாங்க சஹாபாக்கு? உடனே உட்கார்ந்து சலவாத்து ஓதுவாங்க. என்ன ஓதுவாங்க? கல்வியில் ஒரு பிரச்சனை ஒன்று வந்துட்டு, உதாரணமாக ஒரு ஜனாசாவுடைய பிரச்சனை வந்திருக்க, இப்போ அல்லாஹ் எங்களை மண்டியிட வச்சிருக்கிறான். ஏன்? எங்களோட பாவிகளால் இல்லைண்டா நாம் ஊர் அப்படியே சேர்ந்து சலவாத் ஓதுவோம். சில ஊர்களில் பார்ப்பீங்க, முஸ்லீம் ஊர்களில் சலவாத் மஜ்லிஸ் நடக்கும். அந்த ஊர்களுக்கு முசீபத் இறங்காது, கவலை போயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது சலவாத் ஓதவா? நபி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ சலவாத் ஓதினா உன் எல்லா கவலையும் போயிடும். நாங்கள் செய்கிறோமா? செய்கிறது இல்லையே. நாங்கள் யாருக்குடா கோல் பண்ணலாம்? எந்த கூட்டாளியை கோல் எடுக்கலாம்? யாரை அணுகி பிரச்சனையை முடிக்கலாம்? சகோதரர்களே, சலவாத் தனியொரு நான் புத்தகம் எழுதியிருக்கேன் சலவாத்தை பற்றி. தேவையாக இருந்தால் இதுக்குரியவங்களை தொடர்பு பண்ணி அதை எடுத்துக்கொள்ளும், வாசி. சலவாத் சம்பந்தமா என்னென்ன பிரயோஜனம்? 100 பிரயோஜனம் இருக்கு சலவாத்தால். முகம் அப்படியே பிரகாசம் அடையும் சலவாத்தால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்புல சலவாத் சொல்லணும் சகோதரிகளே, அன்புல சலவாத் சொல்லணும். ஹஸரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை தழுவிட்டு வாரார். ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு தான் வந்தார். ஆனா அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார், மா கான அஹதுன் அஹப்ப இலைய மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியை விட எனக்கு விருப்பமான ஒருத்தரும் இருக்கு. எப்படி வார்த்தை? நான் ஆக அன்பு வைத்தது அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலா அஜல்ல ஃபீ ஐனி மின், இந்த கண்ணில் ஆக கண்ணியமானவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வமா குன்து அன் உதீக அன் அம்லா ஐனி மின்ஹு இஜ்லாலல்லாஹ், நான் எவ்வளோ சங்கப்படுத்தினேன் என்றா, நீங்க எனக்கிட்ட ரசூலுல்லாஹ்வை பத்தி வர்ணிங்கன்னு சொன்னா என்னால வர்ணிக்க இயலாது. ஏண்டா அவ்வளோ அந்தஸ்தால் நான் அவரை தலையை தூக்கி கூட பார்க்கிறதில்லை. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சகோதரர்களே, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்பு வைத்தார். இதற்கு பேர் தான் சகோதரர்களே அன்பு என்பது. மஹப்பத் என்பது இதற்கு பேர் தான். சும்மா வாயால நான் அன்பு வச்சிட்டேன், மஹப்பத் வச்சிட்டேன். அந்த காலத்தில் உம்மாமார் என்ன செய்வாங்க தெரியுமா? பிள்ளைகள் அனுப்பி வைப்பாங்க, போ ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு வா. என்ன பெண்களுக்கு தானே பார்க்கல, பெண்களுக்கு தானே பார்க்கல. அதுல முக்கியமான ஒரு சம்பவம் வருது, ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹுடைய சம்பவம். ஹுதைஃபத் இப்னு யமான், ஹுதைஃபாவும் சஹாபி, யமானும் சஹாபி. இந்த இடத்துல ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தணும். என்னண்டா, இந்த யமான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாரே, இவர் முஸ்லிமானது சஹாபாக்களுக்கு தெரியாது. உஹதுடைய யுத்தத்தில் முஸ்லீம்களுக்கு தோல்வின்னு கேள்விப்பட்டதோட யமான் ஓடி வந்தாரு முஸ்லீம்களுக்குள்ள. சஹாபாக்கள் என்ன செஞ்சிட்டாங்க? அவர் முஸ்லீம் என்று தெரியாமலே கொலை செஞ்சிட்டாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அபி அபி ஏண்ட வாப்பான்னு சொல்றதுக்குள்ள கொலை செஞ்சிட்டாங்க. எப்படி இருக்கு? வாப்பாவுடைய கொலையை கண் முன்னால பார்த்த ஒரு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு மன்னிச்சிட்டார். அது பிறகு சஹாபாக்களை சொல்லுவார், மௌத்து வரை என்ற கல்புல் அது இருந்தது. இந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு நாள் நான் என் வீட்ட போனேன். என் உம்மா என்னைட்ட கேட்டாங்க, மகனே நீ கடைசியா ரசூலுல்லாஹ் பார்த்த எப்ப? நான் சொன்னேன், யார் அம்மா இப்படிதான் நேற்று 4வது ரசூலுல்லாஹ்வை நான் பார்த்து சொன்னாங்க, எனக்கு ஏசிட்டு சொன்னாங்க, போ பார்த்துட்டு வா ரசூலுல்லாஹ். போய் நான் உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வந்தேன். நபியோட மக்ரிப் தொழுதுட்டு நான் அப்படியே இருந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார வரைக்கும், எனக்கு மன்னிப்பு கேட்கிற வரைக்கும். நபியோங்க இஷாவும் தொழுவிச்சாங்க. தொழுவிச்சிட்டு ரசூலுல்லாஹ் அப்படியே ஒருத்தோட பேசிட்டு போயிட்டாங்க. நான் பின்னால யா ரசூலுல்லாஹ்னு போனேன்.
நபி கேட்டாங்க, மன்ஹாதா, யாரு பின்னால? இருட்டுத்தானே அந்த காலத்துல விளக்கு இல்லையே. ஹுதைஃபான்னு சொன்னேன். மாலக், ஏன் ஹுதைஃபா வந்திருக்கிறீங்க? நான் விஷயத்தை சொன்னேன். உம்மா எனக்கு ஏசினாங்க, உங்களை பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு. உடனே நபி அவங்க, கஃபரல்லாஹு லக வலி உம்மிக், உனக்கும் உம்மாவுக்கும் அல்லாஹ் பாவ மன்னிப்பு தருவானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார். சகோதரர்களே, அன்பு என்பது இதுதான்.